சாமி கண்டிஷன் 10 நிமிஷத்துக்குள்ளே 10 நிமிஷத்துக்கு மேலே என்ன செய்யக்கூடாது பேசுகிறேன். நான் சொன்னேன் மைக்கை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆவியானவர் உள்ள என்ன செய்வார்? என் ஆவி எப்போ அது நிற்குங்கெல்லாம் என்ன செய்ய முடியாது சொல்லுங்கள். அக்கா கூட வந்து சொன்னாங்க இதெல்லாம் இன்னைக்கு வேண்டாம், ஒரு வாரம் கழிச்சு வேறு அவங்கள பண்ண விட்டு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா மாமிசம் விலைகளும் ஆவியோ சொல்லுங்கள். மாமிசம் ஒன்றுக்கும் அதனால் நீங்கள் மாமிசத்தை தான் என்ன செஞ்சிட்ருக்கிறனா பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு யோசித்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு நம்ம என்ன செஞ்சுட்டுனா சிந்திச்சிட்ருக்குறோம். அடுத்தாப்ப சொன்னேன், ஆண்டவரே நான் இப்போ என்ன இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், இந்த விவசாயிகள்லாம் தண்ணி வாய்க்கலன்னு என்ன செய்யலாம் நீங்கள் பார்த்துக்கணும். போன வாரம் தான் நான் போன வாரம் இல்லை முந்தின வாரம் தான் ஜெபம் பண்ணணும் மலைக்கு. அந்த முந்தான கூட செய்தியில் போட்டு விட்டேன். இந்த கோடை காலத்தில் நல்லா என்ன செய்யணும், விவசாயம் பண்ணக்கூடிய மழையை கட்ட விழுத்து ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி மழை பெஞ்சு வெள்ளிக்கிழமை என்ன வெள்ளிக்கிழமையா மழை பெஞ்சது? சனிக்கிழமை. நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஆவியில் ஜெபம் பண்ண இதையும் ஏன் சொல்ல வர்றேன்னா எனக்கு பெருமையாக பேசுகிறதுக்காக இல்லை. நீங்கள் ஆவி அதான் பவுல் சொல்லுவார், நீங்கள் ஆவியிலே ஏவப்பட்டு ஜெபியுங்கள், ஆவியிலே தூண்டப்பட்டு ஜெபியுங்கள். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைக்கு தகுந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நிச்சயாதீங்க. ஆண்டவரே புருஷனாக இருந்தால் கூட அந்த பேர் நிச்சய மாட்டான், வழங்காமல் போட்டால் அந்த உயிர் எடுத்துருவோம். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதில் தான் ஒரு பிரேயர் தான். பிள்ளையை பார்த்து என்ன சொல்லுவான், நீ நாசமாக இருக்க விளங்க மாட்டேன், நீ எங்கே உயிரோடு இருக்க போகிற, அவன் குடும்பம் எங்கே நிச்சயம், இதெல்லாம் என்னதுன்னா இன்னும் ஒரு பிரேயர் தான். ஏன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நினைச்சிருக்கிறோம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா யார் என்ன பண்ணாலும் சரி என்ன பேசினாலும் சரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். வெயிட் பண்ணுவேன், பொறுமையாக இருப்பேன், மௌனமாக இருப்பேன். எது தேவையோ தேவை உள்ள நேரத்தில் கண்டிப்பாக அந்த பரலோக தகப்பன் நமக்கு செவி கொடுப்பார். அப்போ பாருங்கள், இன்னை வரைக்கும் அந்த அன்றைக்கி நான் ஆஸ்பத்திரியில் சேர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் இன்னை வரைக்கும் ஈரம் காயலை. அது வாட்டில் தள்ளிடிச்சு எல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கு பயிர் போகிறான். அதான் சொல்ல என்ன வேணாலும் சரி நீ கேட்கலாம் செய்வாள். ஆனால் எப்படி கேட்கணும்னு சொன்னால் உங்கள் ஆவியில் இது தேவையா வேணும் வேண்டாங்கிறத எது முடிவு பண்ணணும்? உள்ளார்ந்த மனுஷன். எபேசியரில் 3:16 சொல்லுவார், நீங்கள் உள்ளார்ந்த மனுஷனில் வல்லமையாய் பலப்பட. வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே. நீங்கள் யார்? மாம்ச சரீரமா உள்ளார்ந்த மனுஷன் யார்? உங்களுக்கு புரியுதா? இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இந்த உள்ளார்ந்த மனுஷனை நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் சோறு, சப்பாத்தி, புரோட்டா, இறைச்சி, மீன், கருவாடு, லொட்டு, லொசுக்கு இதெல்லாம் என்ன செய்யாது. இது இந்த சரீரத்துக்கு தான் கொழுக்க வச்சு படுக்கையில் கொண்டு என்ன செய்யும். நிறைய சாப்பிட்டு நிறைய பேர் நோயாளியாக இருக்கிறாங்க, சாப்பிடாமல் கிடந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்க நோயாளியாக இருக்கிறாங்க. இந்த உள்ளார்ந்த மனுஷன் இதுதான் இன்னைக்கு நம்ம நீ ஆன்மீகவாதினா ஆவிக்குரியவங்கன்னா இந்துக்கு சகோதரி நீ ஆன்மீகவாதியாக இருந்தால் இன்றைக்கி சிவராத்திரியெல்லாம் அவங்க கூத்தாடுறாங்க, நல்லா ஆட்டம் போட்டு உடலில் மகிழ்ச்சியாக இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் இது ஆன்மீக வழிபாடு கிடையாது. அவங்க அதான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் நமக்கு யாருன்னா ஆயாக்க இந்த சிவராத்திரி நடத்தக்கூடிய அவங்கெல்லாம் நிறைய அவங்கள சொல்லப்போனால் நிறைய தவங்கள் இருந்து வருஷ கணக்காக உட்காந்து தியானம் பண்ணி தவம் பண்ணி பயிற்சிகளை பண்ணி அதை தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இது பூரா என்னதுன்னு சொன்னால் ஆயா கொடுக்குற உணவு. ஆனால் காய் கொடுக்குற உணவுங்கிறது அது டேரெக்டாக அவங்க ஆவியில் வரக்கூடியது. அது எப்படி வரும்னு சொன்னால் உடனே உங்களுக்கு சக்தி அளிக்கும், உடனே உங்கள் பலகீனத்தை என்ன செய்யும் மாற்றி உங்களுக்கு பலனை கொடுக்கும், உடனே படுக்கையில் இருக்கிற உன்னை எழுப்பி நடக்க வைக்கும், சாக போகிற உன்னை சீமனை கொடுத்து உயிரோடு நடக்க பண்ண கைது கொடுக்க. அதனால் இந்த போன வாரத்தில் அந்த அமாவாசை இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டங்கள் லட்சக்கணக்கில் கூடி
கூத்தாட்டங்கள் அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்ப்பேன். ஆனால் அதனால் உன் ஆன்மாவுக்கும் உள்ளார்ந்த மனுஷனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எந்த சம்மந்தமும் கிடையாது. இதே மாதிரி கோயிலுக்கு போகிற, கை தட்டுத, திருவிழா கொண்டாடுத, பாட்டு பாடுத, இதுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன இருக்குது? எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் கோயிலுக்கு போனான்னு சொல்லலை, நீங்கள் வந்திருக்கிறீங்க. நான் இங்கே கூட என்ன சொல்லுவேன், நம்ம ஆன்மீக ரீதியாக தான் நிச்சயம் வழிபடணும், தியானம் பண்ணணும், தொழுகை பண்ணணும். இந்த மாதிரி வெட்டி பிரேயர்லாம் நிச்சயக்கூடாது. அதனால் என்ன நைட்டு முழுவதும் சிவத்துக்கு கூட அந்த பாஸ்டர்ஸ் இதில் கூப்பிடுவாங்க, நைட்டு உலர் ஜெபம். அங்கே என்ன நடக்குன்னா, முதல்ல 12 மணிக்கு முன்னாடி 1 மணி நேரம் ப்ரேயர் ஜெபக்குறிப்பு, 12 மணிக்கு அப்புறம் 1 மணி நேரம் ஜெபக்குறிப்பு. இது பூரா இதில் நடக்குது, மாம்சத்துக்குரிய காரியங்களுக்காக நடக்குது. அதனால் ப்ரேயர் பண்ணணும். நான் எப்படி பண்ணணுங்கிறது வந்து ஆவியில் எப்படி. இப்போ அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நீங்கள் உள்ளார்ந்த மனுஷனிலே, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளார்ந்த மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்திலே இதில் எப்படி கிறிஸ்து எப்படி வாசமாக இருப்பார்? மத வழிபாட்டுனால கிடையாதுங்க. நீங்கள் ஏதோ கோயிலுக்கு போகிறேன், நான் கேட்குறேன், விசுவாசத்தினால நீங்கள் நீதிமானாக்கியிருக்கிறீங்க. விசுவாசத்தினால கடவுள் உங்களை என்ன செஞ்சுருக்கிறாரு? செத்து போன ஆன்மாவை அடைஞ்சிருக்கிறாரு, உயிர்ப்பிச்சிருக்கிறாரு. இதுக்கும் நீ கோயில் கூட கொண்டாடுறதுக்கு என்ன சம்மந்தம்? இதுக்கும் நீ திருவிழா கொண்டாடுறதுக்கு என்ன சம்மந்தம்? இதுக்கும் நீ கன்வென்ஷன் கொண்டாடுறதுக்கு வசனங்களை பேசுகிறேன், யாரும் சொல்கிறேன். இது என்னதுன்னா, ஆயா கொடுக்குற இட்லி, தோசை, குப்பிபா, எரும மாட்டுபா, பசு மாட்டுபா. ஆனால் ஆவியிலே, நீங்கள் உங்கள் ஆவியிலே, கடவுளுடைய ஆவியினாலே உள்ளார்ந்த மனுஷனில் சாப்பிடுற ஆகாரம் என்னது? சொல்லுப்பா, தாய்ப்பா. ரைசலாம். அதனால் இதை கொஞ்சம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிங்க. உடனே நான் சொல்கிறேங்கிறதுக்காகலாம் முடிவெடுக்கக்கூடாது. நான் ஒரு விஷயம் இன்னும் சொல்லுவேன். அதான் சொல்கிறேன்ல, சில கூட்டங்களுக்கெல்லாம் போகிறேன். பாளையங்கோட்டையில் தமுக்க மைதானத்தில் தான் கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் நடக்கும். நான் அந்த ஆன்மீகத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வாரம் போயிடுவாங்க. கடன் வாங்கிட்டாலும் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிடுவேன். என்ன மாதிரி கன்வென்ஷன் கூட்டத்துக்கு, திருவிழாக்களுக்கு, ஜப கூட்டங்களுக்கு போனவன்னு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்போ அந்த கூட்டங்கள்லாம் போவேன், இருப்பேன். எனக்குன்னு ஏதாவது ஒரு மெசேஜ் ஆண்டவர் பேசுவார், அதோடு எந்திரிச்சு தனியாக போய் உட்காந்துருவேன். இந்த 3 நாள் தேனியில் நடந்துச்சு பார்த்தீங்களா, கூட்டம் நடக்கும். நான் பாட்டில் தென்னமரத்தடியில் போய் கண்ணை மூடி உட்காந்து லேஸ் ஃபயர், லேஸ் ஃபயர், லேஸ் ஃபயர், லேஸ் ஃபயர், லேஸ் ஃபயர், லேஸ் ஃபயர். ஏன்னா இது யார் தந்தது? தாய் கொடுத்த ஆகாரம். இந்த ஆகாரத்தை நீ புசிக்க புசிக்க உன் ஆன்மாவுக்கு என்ன வரும்? உள்ளார்ந்த மனசில் என்ன வரும்? பலன் வரும், சக்தி வரும். நல்ல கைதிக்கு நினைச்சிக்க, நல்ல கருத்து. அடுத்து இன்னும் சில அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மற்ற புராணங்கள் இதெல்லாம் நான் பண்ணும்போது அதையும் வாட்ச் பண்ணுவேன். அப்போ வாட்ச் பண்ணும்போது இந்த அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் ஐசியில் இருக்கும்போது அந்த நீ பெற்ற அபிஷேகத்தை, தேவ வரத்தை நீ நினைச்சி தீயன பற்றி எரிய விடு, அனல் மூட்டு அப்படிங்கிற அந்த வார்த்தை உள்ள வருது. அப்போ தான் மறுபடியும் மைண்டில், ஆவியில் உள்ள முன்னாடி உள்ள ரிஷிகள் எப்படி இதை அனல் மூட்டினாங்க, அவங்க எப்படி அந்த யாகம் பண்ணாங்க, எப்படி இந்த பலி செலுத்தினாங்க அப்படிங்கிறத பூரா மைண்டில் சிந்திக்க ஆரம்பித்தேன். சிந்திச்சுட்டு அப்போ தான் ஒரு விஷயத்தை நான் என்ன செஞ்சேன்னா, ஸ்ரீராமர் என்ன செய்வார்னா, அந்த தன்னுடைய இதை கடத்திட்டு போன மனைவியை கடத்திட்டு போன விஷயத்தில் சமுத்திரராஜன்கிட்ட கேட்பார், ஏய் சமுத்திரராஜனை, இந்த சமுத்திரம் என்ன செய்யணும், தண்ணி வற்றி என்ன செய்யணும், பாதை கிடைக்கணும், நீ வானு 3 நாள் தவம் இருப்பார். நீ நல்லா கவனிக்கணும். அவர் தவம் இருந்து 3 நாள் அவர் வரமாட்டார். ஏன்னா இந்த கடலில் வற்ற வச்சு பாதையை விட்டால் ராவணன் என்ன செஞ்சிருவான், சமுத்திரராஜனை என்ன செஞ்சிருவான், போர் செஞ்சு கொண்டுருவான். வரமாட்டார். வரலன்னொடனே இவரு கோவம் வந்துடும்.
நான் 3 நாள் உண்ணாமல் தவம் இருந்து என்ன செஞ்சுருக்கிறேன், இதுக்கு நீ பதில் தரலன்னு உடனே காண்டீபத்தோடு நான் அவனை அழிக்க போகிறேன்னு கடலே வத்த வச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறேன்னு நினைச்சுவார், எழுப்புவார். அப்போ தான் அதை மைண்டில் வைக்கும்போது என்ன என் ஞாபகம் வருதுன்னா, என்ன உணர்த்தப்பட்டேன்னா, இந்த தவத்துக்கு எவ்வளோ வலிமை இருக்குது, சக்தி இருக்குது. இந்த தவம், அதாவது நீங்கள் இந்துவாக இருக்கலாம், நீங்கள் கிறிஸ்தவங்களாக, நான் சொன்ன மதமே தேவையில்லை. ஆனால் இந்த 2 ரீதியாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தவம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறதை விட தவம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, உடலை ஒருத்து நீங்கள் சாப்பிடாமல் இருந்து கடவுள்கிட்ட இந்த ஆன்மாவை நீங்கள் புனிதப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆவிக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யணும், அந்த ஃபைட்டிங்கெலாம் இருக்கும். இப்போ இந்த தீமையை அழிக்கக்கூடிய சக்தி எனக்கு என்ன செய்யணும். அப்போ சமுத்திரராஜா உடனே எழுப்பி வந்து, ஐயா குருவே உங்கள் காலில் நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்துக்கள் சொல்கிறான் பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்ச சக்தி காலையில் நீங்கள் தியானம் பண்ணால் தவம் பண்ணால் பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கிடைக்குங்கிறான். இந்த பிரபஞ்சம்னா யார்? அந்த இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகள். உங்களுக்கும் ஆன்மாக்கள் ஆகிய உங்களுக்கும் எனக்கும் பணிவிடை செய்வதற்காக, தொண்டு செய்வதற்காக படைக்கப்பட்ட படைப்புகள். நல்ல கைது. அதை வச்சு தான் நான் மலைக்கு என்ன நான் கட்டளையிட்டேன். சமுத்திரமே, அந்த அந்த பிரேயரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமுத்திரத்துக்கு என்ன செஞ்சேன், கட்டளையிட்டு மேகம் எழுப்பட்டும், இதை என்ன செய்யட்டும், இந்த பயிர் நான் வச்ச பயிர் என்ன செய்யும், வாடி நீக்கி இது என்ன செய்யக்கூடாது, பட்டு போகக்கூடாது. இன்னொன்று, விவசாயிகள் பூரா எல்லோரும் சொன்னாங்க, அவர் மிக்கலமக்க மாப்பிள்ளை கூட மழை இல்லாதனால தண்ணி கொஞ்சம் வாடகைக்கு அடிக்க முடியும். அப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்னா, சரி இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க, இப்போ மழைக்காக இது பண்ணுவோம். நிறைய பேர் மழை இல்லாதனால பயிர்கள் நல்லா வரலன்னு உடனே வள்ளலாருடைய ஞாபகம் இருந்துச்சு. வாடிய பயிரை பார்த்த உடனே அவர் என்ன செஞ்சு மனம் இதாகிடுச்சு. அது மாதிரி ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சு. இது மாதிரி தவத்திலிருந்து தியானத்திலிருந்து எது தேவையோ அதுக்காக மட்டும்தான் என்ன செய்யணும், அந்த தேவைக்காக. இப்போ எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் கூட நான் ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்னா, வேண்டான்னு ஏன்னு சொல்கிறேன்னா, தேவைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இதுக்கு மேலே வரணும்னா அவர் என்ன செய்வார், அவர் தர்றதில் நமக்கு என்ன வராது, பாரம். தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தோடு என்ன செய்ய மாட்டார், பாரத்தை கூட்ட மாட்டார். அதனால் இந்த உள்ளார்ந்த மனுஷனை நீங்கள் பலப்படுத்தணும்னா தனித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், பசித்திருக்க வேண்டும். நானும் இப்போ ஆரல்வாய் மலைக்கு விவசாயம் இல்லை, அந்த ஒரு இதுக்கு மவுண்டுக்கு போவேன், ஒரு அடிபட்டு இறந்த இடத்துக்கெல்லாம் போவேன். தியானம் பண்ணுறதுக்குன்னு ஒரு 10 அடி ரூம் போட்டிருக்காங்க, அதில் போய் உட்காந்து தியானம் பண்ணுவேன். இந்த பூசை நடக்கிற இடம், இந்த இவங்க ஆட்கள் கூடி வந்து எல்லாம் குனிஞ்சு தின்னுட்டு டீ குடிச்சிட்டு கடையில் இருக்கிற எந்த இடத்துல என்ன செய்ய மாட்டேன், நிற்க மாட்டேன். இப்படி புண்ணிய ஸ்தலத்துக்கு போனால் திருவிழாவுக்கு போகாதீங்க, சிவராத்திரி இந்த மாதிரி பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்கிற இடத்துல நேரத்துக்கு போகாதீங்க, தனியாக போங்க, அவங்கள பற்றி தியானிங்க. நான் நிறைய விஷயங்கள் ஸ்ரீராமர், இந்த கிருஷ்ணர், இவங்கெல்லாம் என்ன பார்ப்போன்னா, அந்த காலத்தில் இவங்க எப்படி, இவங்க தெய்வீக அவதாரம். நானும் என் வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறேன். கல்யாணம் வேண்டாம், உலக சுகபோக வாழ்க்கை வேண்டாம், கடவுளுக்காக வாழணும் அப்படின்னு அர்ப்பணிச்சிருக்கிறேன்னா, அன்னைக்கு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி தவம் பண்ணாங்க. எனக்கு இதில் ஸ்ரீராமர்லாம் அவர் ராஜ கிரீடத்தை சூட்டுறதுக்கு நாள் சூழ்ச்சி பண்ணி அதை கெடுத்துருவாங்க, அவரை வனவாசத்துக்கு அனுப்பிடுவாங்க. அந்த தகப்பனாருடைய வார்த்தைக்காக அவர் மீண்டும் அண்ணன் தம்பி வந்து காலில் விழுந்தாங்க. ரிஷிகள் சொல்கிறாங்க, நீங்கள் தான் ராஜாவாக இருக்குன்னு சொல்லி, இல்லை எங்கள் அப்பா சொல்லிட்டார் வனவாசம் போக சொல்லி. தகப்பனுடைய வார்த்தையை மீறுவது பாவம் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைக்காக தான் அந்த மனுஷன் என்ன செய்கிறாருன்னா 14 வருஷம் வனவாசத்தில் இருக்கிறார். அவன் தம்பி என்ன செய்கிறான், அந்த காலில் விழுந்து என்னை மன்னிச்சு நீங்கள் ராஜாவாக வாங்க, ஏன்னா என்ன ராஜாவை இது பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா பண்ண சரி வேலை தான் நீங்கள் இந்த 14 வருஷம் வனவாசம், அதனால் இதுக்கு நான் பரிகாரம் பண்ண தயாராக இருக்கேன் அப்படி சொல்லும்போது சொல்லுவார், இல்லைப்பா, தாய் வந்து சொல்லுவாங்க, ரிஷிகள் வந்து சொல்லுவாங்க, எல்லா மகான்களும் சொல்லும்போது சொல்லுவார், அந்த வார்த்தைக்கு நான் மதிப்பளிக்கிறேன். இதெல்லாம் என் மைண்டில் வச்சுட்டே இருப்பேன். நான் இன்றைக்கி மதிப்பளிக்கிற வார்த்தை, அன்னைக்கு
தகப்பனுடைய ராஜாவுடைய வார்த்தைக்கே அந்த ஸ்ரீராமர் மதிப்பளித்தார்னா நான் கடவுளுடைய வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பளிக்க வேண்டும். கைதிடுங்கள் பார்ப்போம். நல்லா கடவுள் இதெல்லாம் உங்களை புரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த உதாரணங்களை சொல்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி வளர்ந்துருக்கிற விஷயமே அவங்க பண்ண விஷயங்கள், அவங்க அன்னைக்கு தியாகம் பண்ண விஷயங்கள். ராஜா காட்டில் காட்டுவாசிகள் என்ன செய்வாங்கன்னா, வனவாசத்துக்கு போய் காட்டில் இவர் போய் நிற்கும்போது படுக்கிறதுக்கு புல் இதெல்லாம் வெட்டி போட்டு அதில் படுக்க வைப்பாங்க. சீதா அந்த பக்கம் புல்லை படுத்து கிடப்பா. அப்புறம் காட்டுவார், ஏப்பா நம்ம ராஜா இந்த மாதிரி இந்த திண்டில் இந்த புல்லில் படுத்து கிடப்பேன். இப்போ அந்த மனநிலை, அதாவது எளிமை, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், இது பூரா யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னா புனிதர்கள், மகான்கள், இந்த மாதிரி இவங்க ஸ்ரீராமர், கிருஷ்ணன், இவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் என்னன்னு சொன்னால் வாழ்க்கைக்கு, அதாவது நல்லதை நான் பேசுகிறேன்னா நல்லது இது இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் பேசுகிறதுல தப்பு இருக்குன்னா அதை என்ன செஞ்சுருங்க, ரிஜெக்ட் பண்ணு. நானே என்ன செய்வேன், நிறைய பாஸ்டர்கள் பேசுகிறதெல்லாம் கேட்பேன். அவங்க பேசுகிறது ஆவிக்கில் சரியில்லைன்னா உடனே கட் பண்ணிடுவேன், உடனே டக்குன்னு மாற்றி விட்டுருவேன். அப்போ சில வார்த்தைகள் விதை, அது யார் மூலமாக வேணாலும் வரலாம். இன்றைக்கி பிசாசு விதைக்கிற விதை தான் இன்றைக்கி உலகத்தில் எல்லா சபைகள்லேயும் எல்லா மக்கள்கிட்டையும் வேலை செஞ்சுட்ருக்கு. கடவுளுடைய விதை என்ன செய்யலை, அதான் கடவுளுடைய விதை நம்மக்கிட்ட வேலை செய்யணும். தாய்ப்பால் நீங்கள் என்ன செய்யணும், கடவுள் என்கிட்ட பேசினார், இன்னைக்கு காலையில் தியானத்தில் இருக்கும்போது கடவுள் என்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னார் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும். நேற்று சாயங்காலம் இந்த இதெல்லாம் டெலீட் பண்ணதுக்காக இது பண்ணும்போது ஃபேஸ்புக் ஆன் பண்ணேன். அப்போது அதில் ஒரு வாலியை கொஞ்சம் வச்சு பொண்ணு ஒரு 4 வார்த்தை தான் பேசுகிறான். சீதை பத்தினி, உத்தமி, ஆனால் அவள் உடலை என்ன செஞ்சு மண்ணுக்குள்ளே போச்சு. பூமி தாய் என்ன செஞ்சா அதை அப்படியே எடுத்துகிட்டு போனான். ஆனால் அந்த லங்கையில் உள்ள அந்த அறைக்கு, அவள் பேர் சூப்பர் நகை, அவளால் அந்த லங்கை நாடே அழிச்சிச்சு, அவள் அழியலையே. அப்போ கடவுளை தப்பு பண்ணுதவன தண்டிக்கலையே. அவள் கேட்குறா, நீதிமான்களை பத்தினியை பந்துஸ்தா பாதுகாத்தவளை கடவுள் என்ன செஞ்சிட்டாரு, கண்டிச்சிட்டாரு. ஆனால் அந்த நகரமே நாடே அழிஞ்சிச்சு, அவளை என்ன செய்யலையே. அப்போ உள்ள ஆவியில் அவள் கேட்ட அதோட அது முடியுது, அவள் முடிச்சிருந்தான். அந்த இதுக்கு உள்ள எனக்கு ஆவியில் என்ன பதில் வருதுன்னா, இந்த சீதையை இந்த பூமி தாய் பத்திரமாக அந்த தேவலோகத்தில் கொண்டு சேர்த்துட்டா. ஆனால் அந்த அறைக்கியே அந்த நாட்டை அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்த அந்த விவசாயியை என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால், கடவுள் பாதாளத்திலே எரிகிற நெருப்பிலே நரகத்திலே கொண்டு சேர்த்தார். கைதட்ட மாட்டேங்க. அதனால் ஏன்னா என் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இந்த ஆன்மீக ரீதியாக பேசுகிறதுனால அந்த சகோதரி இதை போட்டிருக்காங்க. இந்த செய்தி அந்த சகோதரிக்காக பேசுகிறேன். ஏன்னா நிறைய பேர் எல்லாரும் பல கேள்விகள் இருக்கிறாங்க. அதனால் உத்தமிக்கு, பத்தினிக்கு, உண்மையாக வாழ்கிறவங்களுக்கு, தர்மத்தின் வழியில் நடக்கிறவங்களுக்கு கடவுள் கூட இருப்பார். கடவுளுடைய வாசல் எப்பொழுதுமே திறந்திருக்கும். அதர்மத்தின் வழியில் போகும்போது, நீ அநியாயத்தில் வாழும்போது, நீ அநியாயம் செய்யும்போது, உனக்கு தீங்கு செஞ்சால் கூட நீ நன்மை தான் செய்யணும். நீ தீமை செய்யும்போது அந்த தீமை உன்னை, உன் சந்ததியை பாதிக்கும் என்று சொல்லி செய்கிறேன், எச்சரித்து சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் மத ரீதியாக ஏன்னா வாழக்கூடாது. மதம் என்பதே பாவம், மார்க்க பேதம் கடவுளுக்கு விரோதமான பகை. கடவுளுடைய ராட்சியத்துக்கு போகாமல் இருக்குது தடையே என்று சொன்னால் இந்த மதம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது, மத வெறி இருக்கக்கூடாது. ஒரு இந்து நண்பனை பார்த்து அவனை நேசிக்கலைன்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா, அதான் சொல்கிறேன், அவங்க இன்றைக்கி இந்துவாக இருக்கலாம், ஆனால் ஒரு 10 வருஷம் கழித்து ஆண்டவர் கண்ணை திறந்து அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவனை ரட்சித்து அவனை பரவத்தில் சேர்த்துருவார். கைது கிளம்பாங்க. ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம், அவன் இந்து மதம், இந்துக்காரர் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், சாலூர், அலங்காச்சேரம் எல்லாம் ஹிந்துஸ் அவ்வளோ பேர் நம்ம ப்ரோக்ராம் பார்த்துருக்காங்க. இந்த வாரம் நம்ம ப்ரோக்ராம் போடலை, கேட்டிருக்காங்களே இருக்கிற ப்ரோக்ராம் வரல, என்னப்பா அவர் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு, அதனால் என்ன செய்யலை. அதனால்
இன்றைக்கி எல்லாரும் பார்க்குறாங்க, அவர் சொல்கிற கருத்து நிறைய மெசேஜ் எனக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். அது ஒன்று எனக்கு போதும். நிறைய பேர் உதவி செய்ய நினைக்கிறீங்க. எனக்கு செய்கிற நீங்கள் பெரிய உதவி என்னன்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சியை பார்த்து இது உண்மையாக இருந்தால், இது தர்மமாக இருந்தால், இது சத்தியமாக இருந்தால், இந்த சத்தியத்தை கடைபிடியுங்கள், மோட்சத்தில் இருப்பீர்கள், கடவுளோடு இருப்பீர்கள். உன்னை படைத்த கடவுள் இந்த ஆத்மாவின் மனவாளன் உனக்கு துணையாக இருப்பார்னு சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை செய்கிறேன்.